வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ராகியை வச்சு ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ராகி லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது பச்சை வேர்க்கடலை, கொஞ்சம் வறுக்க லேட்டாகும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையே இருந்தாலும் பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு தட்டில் பரப்பி ஆற வச்சுருங்க. அவ்வளோதான், நம்முடைய வேர்க்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 15 போல் முந்திரி பருப்பு இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்து அதே கப்பில் போட்டு வச்சிடலாம். அதே நெய்யில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லில் வச்சு வறுக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ராகி நெய்யில் வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அப்போல பொறுமையாக நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். வெள்ளை தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நமக்கு கம்பி பதம்லாம் வேண்டாம். வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி மட்டும் வரணும். நல்லா ஒரு கொதிஞ்சு கரைஞ்சி வரட்டும். அதோட ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கலந்து கொடுக்கலாம். வெல்லம் கரைஞ்ச உடனே இதை வடித்து எடுத்து வச்சிடலாம். அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் தங்கிடும். ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்ச ராகி மாவோட வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின ஏலக்காயை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை சேர்த்து. அதோட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு முறை நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை உங்களுக்கு நல்ல லட்டு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் பசை கொடுக்கும். வடித்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு 1 ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு மீதி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே சூடாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணும்போது லெவலாக பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி ஆட் பண்ணால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் மீதி இருக்கிறதே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அவ்வளோதான், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கலந்து கொடுக்க லட்டு நல்லா வரும். இது ரொம்ப கால்சியம் சத்து, அயன் சத்து கொண்டது. வளர்கிற குழந்தைங்களுக்கு வேணும். களி, தோசை இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போல் லட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே கால்சியம் சத்து தேவை. நீங்கள் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், லட்டு சூப்பராக வந்துடுச்சு. அந்த முந்திரி பருப்பும் அந்த வேர்க்கடலையே ஓரளவுக்கு தான் நுணுக்கியிருப்பேன். முந்திரி பருப்பு பெருசாக தான் போட்டிருப்பேன். இல்லைன்னா நாக்கில் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபீல் பண்ணுவேன் இப்படி. இது கடித்து சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம எடுத்த 1 கப் ராகிக்கு ப்ளஸ்ஸு ஒரு அதில் பாதி அளவுக்கு எடுத்தோம் இல்லையா வேர்க்கடலை, அதுக்கு ஒரு 10-15 பீஸ் வந்தது. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் இதே மாதிரி அளவுகளில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.